ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்களே, வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்க காத்திருக்கும் பரலோகவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காணொளியிலே தேவனுடைய மேன்மை மிகுந்த ஒரு அன்பு என்ன என்பதை அறிந்து கொள்ளும் வண்ணமாக பாவியின் பரலோக பிரயாணம் என்ற தலைப்பின் கீழாக அருமையான ஒரு முன்னுரையை காண தேவன் கிருபை செய்ததற்காக நாம் தேவனை துதிப்போம். இந்த நாளிலும் கூட அந்த முன்னுரையை சார்ந்து இந்த தலைப்பிற்கு கீழாக முதலாவது ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பாவிக்கு தேவனின் துணை தேவையா என்ற கேள்விக்கு பதிலாகவும், தேவன் ஒரு பாவிக்கு துணை செய்யும் பொழுது அவனுடைய பிரயாணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற ஒரு காரியத்திற்கு பதிலையும் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அருமையான சத்தியத்தை நாம் தியானிக்கிறதற்கு முன்பாக யாரும் கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். மகிமை நிறைந்த மாறாத அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டும் ஒரு விசை உமக்கு நேராக எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். ராஜா, உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் எங்கள் மீது பரிபூரணமாக இருக்க தேவனீர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. உம்முடைய சத்திய வார்த்தைகள் மாத்திரம் இந்த இடத்திலே தொனிக்க தேவன் மேன்மை மிகுந்த வார்த்தைகளை அர்ப்பணுக்கு தரவும், இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொரு இருதயமும் உமக்கென்று ஆயத்தப்பட தேவனீர் எங்களுக்கு இரக்கம் செய்யுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும், இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உதவி தேவை என்ற சூழலில் மனிதன் வாழ்ந்து வருகிறான். பலவீனமாக இருக்கக்கூடிய மனிதருக்கு பலம் நிறைந்த மனிதனுடைய உதவி நிச்சயமாக தேவைப்படுகிறது. சுகவீனமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு சுகம் நிறைந்த மனிதனுடைய உதவி தேவைப்படுகிறது. அதே போல ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் தீர்மானம் செய்யும் பொழுது அந்த செயலை செய்து முடிக்கிறதற்கு இன்னொருவருடைய உதவி இருந்தால் இன்னும் திறன்பட செய்யலாமே என்ற ஒரு எண்ணமும் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் எழும்புவது உண்மைதான். இதற்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால், எல்லா மனிதர்களும் உடற்பயிற்சி செய்வதுண்டு. இன்றைக்கு நாம் உடற்பயிற்சி செய்யும் பொழுது ஒரு மேன்மை மிகுந்த ஒரு கனமான ஒரு காரியத்தை நாம் தூக்கும் பொழுது யாராகிலும் ஒருவர் ஒரு சிறு உதவியை செய்வார்களே, ஆனால் நம்மால் தூக்க இயலாது என்ற ஒரு கணத்தையும் கூட ஒரு மனிதனால் தூக்க முடியும். அதற்கு காரணம் என்னவென்றால், அவர்களுடைய உதவி இருக்கிறது. நாம் தூக்க இயலாவிட்டாலும் அவர்கள் அதை தாங்கிக் கொள்வார்கள் என்ற எண்ணம் அவர்களை அந்த கணத்தை தூக்க செய்யும். அதே போலதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உதவி என்பது தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலின் மத்தியில ஆவிக்குரிய வாழ்க்கையோடு அந்த உதவி என்ற வார்த்தையை நாம் இணைக்கும் பொழுது, ஒரு பாவம் நிறைந்த ஒரு மனிதன் பரலோகத்துக்கு நேராக தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த மனிதன் தனியாக பிரயாணப்பட வேண்டும் என்று என் தேவன் சிந்திக்க மாட்டார். அந்த தனிமையான ஒரு பிரயாணத்தின் மத்தியிலும் தேவன் நிச்சயமாக அந்த பாவிக்கு உதவிக்கரம் நீட்டுகிறதற்கு அவர் தாமதிக்கவும் மாட்டார். நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், எதற்காக என்னுடைய பிரயாணத்தில் தேவனுடைய உதவி தேவை? தேவனுடைய உதவி இல்லாமல் என்னுடைய பிரயாணத்தை என்னால் முடிவுக்கு கொண்டு வர முடியுமா என்ற கேள்விக்கு பதில் ஒன்றுதான். தேவனுடைய உதவியின்றி என்னுடைய பிரயாணத்தை என்னால் நிறைவு செய்ய இயலாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு உளையான சேற்றுக்குள்ள நான் சிக்கி இருக்கும் பொழுது, என்னால் வெளியே வருகிறதற்கு எந்த ஒரு வழிகளும் இல்லாத போது, நான் எவ்வளவு அசைந்தாலும் எவ்வளவு முயற்சித்தாலும் அந்த சேரானது என்னை இன்னும் அதிக ஆழத்துக்கு கொண்டு செல்லுமே தவிர அந்த சேற்றிலிருந்து நான் வெளிவருவதற்கான காரியங்கள் எதுவும் இருக்காது. நான் அந்த உளையான சேற்றிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் அந்த சேற்றுக்கு வெளியே இருந்து ஒரு கரம் எனக்காக நீட்டப்பட வேண்டும். அங்கே வெளியே இருந்து நீட்டப்படுகிற அந்த கரத்தின் பலன் எனக்கு கிடைத்தால் மாத்திரமே என்னால் அந்த சேற்றிலிருந்து வெளியே வர முடியும். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும். இந்த பாவம் என்கிற இந்த உளையான சேறு நிறைந்த இந்த பூமியில் வாழும் எனக்கு, நான் திரும்பும் திசையெல்லாம் எல்லா மனிதர்களும் இந்த உளையான சேற்றுக்குள்ளாக விழுந்து கிடக்கும் பொழுது என்னை காப்பாற்ற இன்னொரு மனிதனால் முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நான் என்னுடைய
அருகாமையில் இருக்கிற மனிதனை நோக்கி என்னை எப்படியாகிலும் இந்த சேற்றிலிருந்து தூக்கி விடுன்னு சொல்லும் பொழுது அந்த மனிதன் என்னிடம் கூறுகிற பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நானும் முதல்ல இந்த சேற்றுக்குள்ள தான் இருக்கிறேன், என்னை தூக்கி விடுவதற்கான உதவிக்கரம் எனக்கு கிடைக்கல, ஒருவேளை எனக்கு கிடைத்ததே ஆனால் பிற்பாடு நான் உன்னை தூக்கி விடுவேன் அப்படிங்கிற சொல்றது தான் அந்த மனிதனுடைய பதிலாகவும் இருக்கும். அப்படி என்றால் ஒரு பாவ சேற்றுக்குள்ளாக சிக்கியிருக்கிற என்ன தூக்கி எடுக்கிறதற்கு ஒரே ஒரு கரத்தால் மாத்திரமே முடியும். அது கரம் எப்படிப்பட்ட கரம் அப்படின்னா, பாவத்தின் ஒரு சிறு அணு கூட ஒரு முறை கூட தொடாத ஒரு சுத்த கரத்தால் மாத்திரமே என்னை தூக்கிவிட முடியும். அப்படிப்பட்ட சுத்த கரம் கொண்ட தெய்வம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சுத்த கரம் கொண்ட ஒரே ஒரு கிறிஸ்து மாத்திரமே இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அந்த பரலோகத்திலிருந்து எனக்காக அவர் கரம் நீட்டவில்லை என்றால் இந்த பாவம் நிறைந்த சேற்றாகிய இந்த உலகத்திலிருந்து என்னால் மீண்டு பரலோகத்துக்கு நேராக செல்ல முடியும் என்பது பொய்யாக மாறிவிடும். அவருடைய கரம் நீட்டப்பட்டதே ஆனால், அவருடைய கிருபை என் மீது வருமேயானால், இந்த பாவிக்கு கரம் நீட்டுகிற கிறிஸ்து இந்த பாவியை மீட்டெடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம். வேதம் அருமையாக சொல்லுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? வேதம் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை. தேவன் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாக இந்த உலகத்தில் யாரால் நிலைநிற்க முடியும்? அப்படின்னா நான் புரிந்து கொள்கிற காரியம், என்னை மீட்டெடுக்க ஒருவரால் மாத்திரமே முடியும். இந்த உலகமே என்னை எதிர்த்து நின்றாலும், இந்த உலகமே என்னை வீழ்த்த நினைத்தாலும், இந்த உலகம் என்னை இந்த பாவத்துக்குள்ளாக வைத்து அமிழ்த்த முயற்சித்தாலும், என்னை மீட்டெடுப்பதற்கென்று ஒரு உதவி பரலோகத்திலிருந்து வந்ததே ஆனால் இந்த உலகத்தால் என்னை பாவத்துக்குள்ளாக அமிழ்த்த முடியாது. ஒருவேளை அந்த உதவிக்காக நான் நாடவில்லை என்றால், அந்த உதவியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த தேவனுடைய கரத்தை பற்றி கொள்கிறதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், இந்த உலகம் நிச்சயமாக இந்த பாவ சேற்றுக்குள்ளாக என்னை அமிழ்த்துவிடும். நான் நிச்சயமாக இந்த பாவ சேற்றுக்குள்ளாக சிக்கிக்கொள்வேன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு காரியம் வேதம் அழகாக சொல்லுகிறது. யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குது. தேவனுடைய உதவியின்றி என்னால் எதுவும் செய்ய முடியாது. நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்பதிலே அணு அளவும் எனக்கு சந்தேகம் அல்ல. இந்த வேளையில என்னுடைய சுவாசம் என்னை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நான் அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறேன், நான் அதிகமாக சத்துள்ள உணவுகளை மேற்கொள்கிறேன், நான் என்னுடைய உடலின் ஆரோக்கியத்தை அனுதினமும் நான் சோதித்து அறிகிறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் அல்ல. என் தேவன் என் மீது இரக்கம் கொண்டு, என் தேவன் என் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக இன்றாகிலும் என்னுடைய பிள்ளை என்னுடைய கரத்துக்கு காத்திருந்து என்னுடைய கரத்தை பற்றி கொண்டு அந்த பரலோகத்துக்கு நேராக வந்துவிட மாட்டாளா என்ற ஒரு எண்ணத்தின் நிமித்தமாகவே அவர் எனக்காக இந்த உதவிகளை செய்து வருகிறார். அவருடைய கரம் என்னோடு இருக்கும் பொழுது, அவருடைய உதவி எனக்கானதாக இருக்கும் பொழுது, நான் இந்த பாவ சேற்றுக்குள்ளாக நிச்சயமாக சிக்கிக்கொள்ள மாட்டேன். மத்தேயு 19வது அதிகாரம் 25 மற்றும் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். சீஷர்கள் கிறிஸ்துவினிடத்துல ஒரு கேள்வியை கேட்பது நம்மளால் காண முடியும். அது எதை சார்ந்த கேள்வி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரட்சிப்பை சார்ந்த கேள்வியாக இருக்கிறது. அதை எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, தேவனே, அப்ப யார் தான் ரட்சிக்கப்படுவா? ரட்சிக்கப்படுகிற மனிதனுக்கு என்னதான் தேவை? ஒரு மனிதன் நிச்சயமாக இந்த பாவ உலகத்திலிருந்து பரமகானானுக்குள்ளாக கடந்து போகிற அனுபவம் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய அடிப்படை தேவை என்ன என்பதை இங்க சீஷர்கள் கிறிஸ்துவனிடத்தில் கேட்கிறத நம்மால் பார்க்க முடியும். அதற்கு கிறிஸ்து கொடுத்த பதில் ஒன்னே ஒண்ணுதாங்க. அதையும் நான் வாசிக்கிறேன். 26வது வசனம், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான்,
தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அந்த மனிதனுடைய முயற்சியினால அது நிச்சயமாக கூடாது. ஆனால் தேவன் ஒருவரால் மாத்திரமே கூடும் என்ற வார்த்தையை இன்னொரு மனுஷன் சொல்லுங்க, என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அதை காட்டிலும் எனக்கு வேற என்ன வேணும்? அதை காட்டிலும் வேற உத்தரவாதம் எனக்கு யார் கொடுக்கணும்? என் கிறிஸ்து எனக்காக சொன்ன வார்த்தை மனிதனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தேவன் எனக்காக சொன்னார். அப்படி என்றால் தேவனுடைய உதவி இல்லாமல் ஒரு மனிதனால் ரட்சிப்புக்குள்ளாக கடந்து செல்வது இயலாத காரியம் என்ற ஒரு காரியத்தை தேவன் தெளிவாக எனக்கு விளக்கி காண்பிக்கிறார். இதை சார்ந்த சம்பவம் ஏதாகிலும் வேதத்தில் இருக்குதா? உண்மையாகவே தேவனுடைய உதவி இல்லாமல் ஒரு மனிதனால் ரட்சிக்கப்பட முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஏதாகிலும் சம்பவம் இருக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது வேதம் அருமையான ஒரு காரியத்தை அர்ப்பனுக்கு வெளிப்படுத்தியது. மார்க் புஸ்தகம் 9வது அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. மார்க் 9வது அதிகாரம் வசனம் 17 முதல் 24வது வசனத்திலே வரை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு அருமையான சத்தியத்தை அந்த வேத பகுதி நமக்கு வெளிக்காட்டுகிறது. அப்பொழுது ஜனக்கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவமா இருக்கலாம். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக எடுத்த முயற்சிகள். ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் பிசாசினால் அலக்களிக்கப்படுகிறதை கண்டு அந்த அலக்களிப்பிலிருந்து தன்னுடைய மகனுக்கு ஒரு மீட்பு வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த மீட்பை கொடுக்க தேவன் ஒருவராலே முடியும் என்ற வாஞ்சை நிமித்தமாக அந்த தகப்பன் தன்னுடைய மகனை தேவனுக்கு நேராக அழைத்து வந்தான். அழைத்து வருகிற வேளையிலே தேவனுடைய சீஷர்களுக்கு முன்பாக அந்த சிறுவன் கொண்டு செல்லப்படுகிறான். ஆனால் தேவனுடைய சீஷர்களால் அந்த சிறுவனுக்கு மீட்பை கொடுக்க முடியவில்லை. இந்த காரியத்தை அறிந்த தேவன் அந்த தகப்பனை நோக்கி பேசுகிற வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இங்க தேவன் அருமையா கேட்கிறாரு, எப்போ இருந்து இந்த குழந்தைக்கு இப்படி இருக்குது? தகப்பன் அதற்கான பதில் பாரம் நிறைந்த ஒரு மனதோடு சொல்றாரு, சிறுவயது முதல் இப்படிதான் இருக்குது தேவனே. ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாக கஷ்டப்படுகிறது, அந்த தகப்பனால் பார்த்து கொள்ளவே முடியாது. அந்த குழந்தைக்கு எப்படியாகிலும் ஒரு ரட்சிப்பை கொடுத்துடணும், அந்த குழந்தைக்கு எப்படியாகிலும் ஒரு மீட்பை கொடுத்துடணும், அந்த குழந்தையை எப்படியாகிலும் குணப்படுத்திடணும் அப்படிங்கிற வாஞ்சை நிமித்தமாக அந்த தகப்பன் பாரம் நிறைந்த மனதோடு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று இந்த வார்த்தைகளை கூறுகிறார். அடுத்ததாக கிறிஸ்து அவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா 23வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். கிறிஸ்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, இந்த குழந்தைக்கான மீட்பை கொடுக்க என்னால முடியும் அப்படிங்கிறத நீ விசுவாசித்தால் அந்த குழந்தை மீட்கப்படுவான் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை தேவன் கொடுக்கிறார். ஆனால் அதற்கு பிற்பாடு அந்த குழந்தையின் தகப்பன் சொன்ன வார்த்தை இந்த சத்தியத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. தேவனின் உதவி இந்த பாவிக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா 24வது வசனம், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அந்த தகப்பனுடைய வார்த்தை ஒன்னே ஒண்ணுதாங்க, நீ சொன்னது போல நான் உங்களை விசுவாசிக்கிறேன், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் என்னுடைய அவ்விசுவாசம் என்னை விட்டு நீங்குகிறதற்கு நீர்தான் எனக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு என்னுடைய அவ்விசுவாசம் நீங்குகிறதற்கு எனக்கு என் தேவனுடைய உதவி தேவை அப்படிங்கிறத முதலாவது நான் அறிஞ்சுக்கிட்டேனா?
அந்த தகப்பனுடைய வார்த்தை அவ்வளவு கனம் நிறைந்த ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. அவன் கண்ணீரோடு சொன்ன வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், என்கிட்ட அவிசுவாசம் இருக்குது, அந்த அவிசுவாசத்தை என்னால் நீக்கி போட முடியாது, உம்முடைய உதவி இருந்தால் மாத்திரமே என்னுடைய விசுவாசம் கூட பூரணமாகும் என்ற ஒரு காரியத்தை அந்த தகப்பன் அந்த கண்ணீரின் மத்தியிலே கிறிஸ்துவை நோக்கி சொன்னான். தேவன் அந்த தகப்பனுடைய கண்ணீரை அறிந்தவராகவும் அந்த குழந்தையின் மீது அந்த தகப்பன் கொண்ட அன்பை அறிந்தவராகவும் அந்த தகப்பனுடைய விசுவாசத்தை பூரணமாக்கினார். தேவன் அது நிமித்தமாக அந்த குழந்தையை சுகப்படுத்தினார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தையும் அந்த தகப்பனும் மீண்டுமாக தன்னுடைய இல்லத்திற்கு கடந்து போகும் பொழுது அவர்களுக்குள்ளாக காணப்பட்ட சந்தோஷம் ரொம்ப பெருசுதான். அதுல மாற்று கருத்தே இல்லை. தேவன் தான் அந்த குழந்தையை சுகப்படுத்தினார், அதிலும் மாற்று கருத்து இல்லை. தேவன் சொன்ன வார்த்தை, நீ விசுவாசித்தால் ஆகும். அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை, நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசத்தை என்னை விட்டு நீங்க செய்யும். தேவனுடைய உதவி அந்த விசுவாசத்தை பூரணமாக்குகிறதற்கு உதவியாக இருந்துச்சு. அந்த விசுவாசம் பூரணமாக்கப்பட்டது நிமித்தமாக அந்த குழந்தை சுகம் பெற்றது. இன்னைக்கு நான் ஒரு பாவியா இருக்கிறேன். என்னுடைய பிரயாணம் பரலோகத்துக்கு நேராக தான் போகணுங்கிறத நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ஆனாலும் என்னுடைய பிரயாணம் முழுமை பெற வேண்டும் என்றால், என்னுடைய பிரயாணம் நிச்சயமாக ஒரு நன்மையான முடிவை எட்ட வேண்டும் என்றால், என்னுடைய பிரயாணத்தின் துணையாக, என்னுடைய பிரயாணத்தின் பக்கபலமாக என்னோடு என் தேவன் தேவைப்படுகிறார். என்னுடைய கிறிஸ்துவின் உதவி என்னோடு இருந்தால் மாத்திரமே என்னால் இந்த பிரயாணத்தை முடிக்க முடியும். தேவனே, நான் இந்த பரலோகத்துக்கு நேராக பிரயாணத்தை முன்வைக்கிறேன். நிச்சயமா நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் என் மீது கொண்ட அன்பு என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த அன்பை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக உம்முடைய துணைக்காக நான் இன்று காத்திருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய பிரயாணத்தை நாம் தொடர்ந்தோமே ஆனால் தேவனுடைய துணை நம் பட்சத்தில் இருக்கும். நம்முடைய பிரயாணத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பார். நம்முடைய பிரயாணத்தின் முடிவு நமக்கு இந்த தகப்பனும் இந்த சிறுவனும் கண்ட இன்பத்தை காட்டிலும் பெரிய இன்பத்தை நமக்கு கொண்டு வரும். அந்த இன்பம் வேணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து பிறக்கிறதா? அந்த தகப்பன் தேவனை நோக்கி மன்றாடினான். இன்னைக்கு நான் தேவனை நோக்கி எதற்காக மன்றாடுகிறேன்? விடுதலைக்காக மன்றாடினது அந்த தகப்பன். அதே பாவ விடுதலைக்காக இன்னைக்கு நான் மன்றாடுகிறேனா? பரலோகத்தின் தேவன் இன்றளவும் எனக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். அவருடைய உதவி இல்லாமல் என்னால் பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிப்பது இயலாத காரியம் என்பதை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். முடிவாக வேதம் எனக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒரே ஒரு காரியம்தான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை தாங்குறேன். நீ பயப்படாம மாத்திரம் இரு. உன்னுடைய பிரயாணத்தை மாத்திரம் நீ துவங்கு. அந்த பிரயாணத்தை குறித்த கவலையோ அந்த பிரயாணத்தை குறித்த பயமோ உனக்குள்ளாக வேண்டாம். நான் என்னுடைய நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை என் தேவன் எனக்காக கொடுத்திருக்கிறார். நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய துணை எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் ஒப்புக்கொள்ளணும். அவருடைய துணைக்காக நான் காத்திருக்கணும். அவருடைய துணைக்காக நான் கேட்கணும். என்னுடைய சொந்த பலத்தினால இதை என்னால் சாதித்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக என்னால் அதை சாதிக்க முடியாது. தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை மறக்காம, தேவன் எனக்காக கொடுத்திருக்கிற இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை மறக்காம, அவருடைய வார்த்தைகள் உண்மை என்பதை நான் விசுவாசித்து அவருடைய துணைக்காக நான் காத்திருக்கும் போது தேவன் தன்னுடைய வலது கரத்தினால் என்னை தாங்க போறார். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய வலது கரம் கொண்டு தாங்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாஞ்சையா இருக்குது. ஆனா என்னுடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, உம்முடைய பாதுகாவல் எனக்கு தேவையில்லை,
உம்முடைய வழிநடத்துதல் எனக்கு தேவையில்லை. உம்முடைய கிருபையும் உம்முடைய துணையும் எனக்கு தேவையில்லை. இந்த உலகத்துல அநேக பெரிய காரியங்கள் இருக்குது. அந்த உலகத்தின் செயல்களை நான் முதலாவது அனுபவிச்சுக்கிறேன். இந்த உலகத்தின் சூழ்நிலைகளுக்குள்ளாக நான் என்னை சிறிது காலம் ஈடுபடுத்திக் கொள்கிறேன். பிற்பாடு நான் பரலோகத்துக்கு நேராக ஒரு முதிர்ந்த வயதுல என்னுடைய பிரயாணத்தை தொடங்குறேன். அன்னைக்கு எனக்கு உம்முடைய துணையை தாங்க, அப்போ நான் பரலோகத்துக்கு நேராக ஓடுறேன்னு சொல்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமே. ஆனால் தேவன் இந்த ஜீவனை எனக்கு இன்றளவும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அது என்று வரை எனக்குள்ளாக தங்கும் என்பதுல எனக்கு எந்த ஒரு உறுதியும் கிடையாது. காலம் உள்ள பொழுதே நான் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வழி நடத்துதலும் தேவனுடைய துணையும் தேவனுடைய பாதுகாவலும் என்னோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை எனக்குள்ளாக உண்மையாக இருந்து, அவருடைய துணைக்காக நான் காத்திருந்து, அந்த தேவனுடைய வலக்கரத்தின் உதவியினால நான் வழி நடத்தப்படும் பொழுது எனக்கு முன்பாக வைக்கப்படுகிற எல்லா தடைகளையும் என்னால் தாண்டி போக முடியும். இந்த உலகம் என்னை பாவ சேற்றுக்குள்ளாக அழுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு சாத்தான் என்னை எப்படியாகிலும் இவனுடைய பாதையை முறித்து போட்டு இந்த பாதையை அவனை திசை திருப்பி ஒரு பாவ குழிக்குள்ளாக விளைவிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு என்னை பின்தொடர்ந்து வரும்பொழுது நான் என்னுடைய வாஞ்சையையும் என்னுடைய வைராக்கியத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் என் தேவன் மீது வைக்கும் பொழுது சாத்தான் எவ்வளவு வேகமாக என்னை துரத்தினாலும் என்கிட்ட நெருங்க முடியாது. சாத்தான் எனக்கு விரோதமாக எவ்வளவு சூழ்ச்சிகளை முன்வைத்தாலும் அவனுடைய சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் என்னுடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக காட்டி கொடுக்கப்படும். தேவனுடைய கரம் என்னை ஏந்தி பாதுகாக்கும். அந்த கரத்தின் துணை இல்லாமல் என்னால் பிரயாணிக்க முடியாது. நாம் போன காணொளியில கூட பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராக பிரயாணம் செய்யும் பொழுது அவர்கள் எந்தெந்த இடங்கள்லாம் பாடுபட்டார்களோ, எந்தெந்த இடங்கள்லாம் அவர்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சோ எல்லாத்துக்கும் காரணம் அவர்களாகவே இருந்தார்கள். ஆனாலும் தேவனுடைய கரம் அவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் வழி நடத்துதலையும் அவர்களுக்கு என்று கொடுத்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட வழி நடத்துதல் நமக்கு வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை மிகுந்த வைராக்கியத்தோடு பரலோகத்துக்கு நேராக நாம் பிரயாணம் செய்வோம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஒரு சிறு ஜெபத்தை நாம் மேற்கொள்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டும் ஒரு விசை உமக்கு நேராக எங்களை வருகிறோம் அப்பா. பரலோகத்தின் தேவனுடைய தயவு எங்களை வழி நடத்தட்டும். பரலோகத்துக்கு நேராக இந்த பாவியை அழைத்து செல்ல உம்முடைய துணைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவன் நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டு எங்களை வழி நடத்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமேன். இன்னும் தொடர்ந்து அதிகமான சத்திய வார்த்தைகளோடு தேவனுடைய கிருபையினாலே இன்னும் அடுத்தடுத்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். நாம் இன்னும் அதிகமாக தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக பரலோகத்துக்கு நேராக அவருடைய வலக்கரம் கொண்டு நம்மளை வழி நடத்துவார். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.